மழை நின்ற அந்த இரவு வானவெலூர் கிராமம் அமைதியாக இருந்தது. நனைந்த மண் சாலைகள் நிலவொளியை பிரதிபலித்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய பையன், அதே வெள்ளை பனியன் நீல பேண்டுடன் அமைதியாக அந்த சாலையில் நின்றான். அவனுக்கு தெரியவில்லை, இரவு அவனுக்காக ஒரு அதிசயத்தை மறைத்து வைத்திருந்தது. வெள்ளை குதிரை அவன் முன் வந்து நின்றது. அதன் கண்களில் ஒளி மின்னியது. பயப்படாதே, நான் உனக்காக வந்திருக்கிறேன் என்றது. பையன் மெதுவாக குதிரை மீது ஏறினான். அந்த நொடியில் இருவரையும் சுற்றி ஒளி பரவியது. அவர்கள் வானத்தை நோக்கி உயரத் தொடங்கினர். ஆனால் ஒளி இருக்கும் இடத்தில் இருளும் வந்தது. கருப்பு மேகங்களிலிருந்து ஒரு பயங்கர நிழல் உருவானது. சிவப்பு கண்கள், புயல் போல கரைந்த சக்தி அது தாக்கியது. மந்திர குதிரை தங்க ஒளி கவசம் உருவாக்கியது. ஆனால் இருள் சக்தி மிக வலிமையானது. கவசம் மெதுவாக உடையத் தொடங்கியது. அந்த நேரத்தில் பையன் கண்களை மூடினான். அவன் மார்பிலிருந்து தங்க ஒளி வெளிவந்தது. அது அவனுக்குள் இருந்த தைரியம், அவன் உணராத சக்தி. ஒரே கணத்தில் அந்த ஒளி வானத்தை நிரப்பியது. மந்திர குதிரை மெதுவாக கீழே இறங்கியது. பையனை பார்த்து அது மெதுவாக சொன்னது, நான் எப்போதும் இங்கேதான், உன் தைரியத்தில். அதன் உடல் ஒளியாகி வானத்தில் ஒரு நட்சத்திரமாக மாறியது. காலை நேரம் கண் திறந்து வெளியே ஓடி வந்தான். கீழே வெள்ளை முடி ஒளிர்ந்தது. அதை கையில் எடுத்தான். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான், கனவு இல்லை, மந்திரம் அவனுக்குள்தான். அது அவனுடைய தைரியம். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று: உன்னுள் தைரியம் இருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும்.